ஜபம். நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். கடந்த காலங்களிலே எங்களுக்கு நல்ல ஜீவன், சுகம், பலன் தந்து கைகோரா கொடி ஸ்தோத்திரம். இந்த வேளையில் ஆண்டவரே, வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறீங்க. உண்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள எங்களுக்கு பலனை தந்து கைகோரா கொடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் ஒத்தாசையாக இருந்து எங்களை வசனத்தை எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். அன்பான ஜேடிகே மேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நம்ம கடந்த காலங்களிலே நாம் ஆகமங்கள் 5 நம்ம 4 ஆகமங்கள் முடித்துவிட்டு 5வது ஆகமம் உபாகமத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த உபாகத்தை எழுதிய மோசே, ஆகமங்கள் 5மே எழுந்தது மோசே. அதனால் நம்ம என்னென்னா இதை வச்சு தான் சிஸ்தாந்தமாக வச்சு தான் ஆண்டவர் எல்லாத்தையுமே குறிப்பிட்டிருக்கிறார். அந்த பழைய ஏற்பாட்டு அந்த இஸ்ரவேல் மக்களை வச்சு தான் அந்த பரம கானானுக்கு போகிற வழி மாதிரி நமக்கு என்னென்னா சிஸ்தாந்தமாக வைத்திருக்கிறார். நாம் அதை தடவியாயிலும் கண்டுகொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் அதே தேவன் தான், அந்த பழைய ஏற்பாட்டில் யெகோவா தேவன் தான் மாம்சத்தில் வந்தார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு இரட்சகர். அவரை நம்ம அறிகிறோம். அது புதிய ஏற்பாட்டில் நாங்கள் லகுவாய் கர்த்தரை இவ்வளவு எளிதாய் பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. எளிதாய் நம்ம இயேசு என்ற தேவனை நம்ம எளிதாய் கண்டுகொள்ள வேண்டும். அந்த பழைய ஏற்பாட்டில் வாசம் பண்ண தேவன் தான் மாம்சத்தில் வெளிப்பட்ட காரியத்தை நம்ம ஆராயிரும். ஆனாலும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்படிலாம் நடந்ததுங்கிறத நம்ம என்னச்சுன்னா வசனத்தின் வாயிலாக அறிந்து கொண்டு வருகிறோம். கடந்த காலங்களில் நாம் உபாகம் 25 அதிகாரமும் முடிச்சிட்டோம். அதில் அமலேக்கிலே வானத்தின் கீழ் இராதபடி அழிய பண்ண கடவா, இதை செய்ய மறக்க வேண்டாம்னு சொல்கிறார். அமலேக்கனை ஆண்டவர் என்ன முற்றுமுடியாக அழிக்க சொல்லியிருக்கிறார். எதுக்குன்னா அவனை பின்னால் வர்ற அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பலவீனப்பட்டவர்களை கொன்று போட்டான். அதனால் ஆண்டவருக்கு அந்த இதெல்லாம் முற்பகல் செய்து பிற்பல விளையும். அதாவது என்னென்னா ஆண்டவருக்கு துவக்கமும் தெரியும், முடிவும் தெரியும். ஒருத்தனுடைய மனுஷனுடைய வழி அவன் பிறந்த தாயின் கற்பத்திலிருந்து அவன் உற்பத்தியாவிலேருந்து அவன் இறக்கு அடக்கமான தட்டி அவருடைய நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் தெரியும். அதே போல் ஒவ்வொரு காலங்களும் மனுஷன் மட்டும் இல்லை, ஆதி காலத்தில் ஆதாம் எப்படி உண்டாக்கப்பட்டானோ, நான் எப்படி ஆதாமை உண்டாக்கினேன், புதிய ஏற்பாட்டின் ஆதாமாய் நான் எப்படி வந்தேன், இப்போது வெளிப்படுத்தல் நம்ம எப்படி கிரியை செய்கிறது, ஆதி முதல் அந்த மறைக்குள்ள தேவன், அந்த தேவனை தான் நம்ம நினைச்சனோம் வழிபட்டு வருகிறோம். அந்த தேவனை தான் நம்ம ஆராதிக்க வேண்டும். மற்றவங்கெல்லாம் கடந்து போகும். ஆனால் கடந்து போகாத நம்மோடு இருக்கிறவர் நமது ஆவியான தேவன் ஆண்டவராகிய இயேசு இரட்சகர் மட்டும்தான். நான் அருவி சொருபியாக இருக்கிறேங்கிறார், ஆதியும் அந்தமாக இருக்கிறார், நான் அல்பா உமேகமாக இருக்கிறேங்கிறார். அந்த தேவனை தான் நம்ம அறிஞ்சு கொண்டு வருகிறோம். இது பழைய ஏற்பாட்டு காலங்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்கள தான் வழிபடுவாங்க. ஜீசஸை கூட பிலீவ் பண்ண மாட்டாங்க. யெகோவா தேவனை பிலீவ் பண்ணுவாங்க. யெகோவா தேவன் இவர் தானே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நமக்கு எளிமையான முறையிலேருந்து கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்ம அதை நிஜம்னா எளியில் பிடித்து கொண்டோம், அவரை அறிந்து கொண்டோம். அதுதான் முக்கியமானது. மற்ற எல்லாமே போயிடும். ஆனால் நம்ம பழையது செல்லுபடியாகுமா? அது எல்லாமே செல்லுபடியாவதுன்னு இல்லை, அது எல்லாமே இருக்கணும். அது வளமாக வந்தது தான். ஆனால் நம்ம என்ன அதையும் நம்ம இன்னும் ஆராய வேண்டும். கடந்த காலங்களில் 25 அதிகாரம் முடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் 26ஆம் அதிகாரத்திலேருந்து ஒரு அதிகாரம் முடிய வாசித்து தியானிப்போம். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கும் தேசத்திலே நீ போய் சேர்ந்து அதை கட்டி கொண்டு அதிலே வாசம் பண்ணும்போது உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்தில் நீ பயிரிட்டு நிலத்தின் கனிகளெல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையிலே வைத்து உன் தேவனாய கர்த்தர் தம் நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்துக்கு போய் அந்நாட்களில் இருக்கும் ஆசாரியத்தில் சென்று அவனை நோக்கி, கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க தம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு தேசத்திலே வந்து சேர்ந்தேன் என்று இன்று உம்முடைய தேவனாய கர்த்தர் சந்நிதியில் அறிக்கையிடுகிறேன் என்பாயாக அப்படின்ட்டு அப்படி சொல்லணும்னு சொல்கிறார். எப்படின்னா இவங்க ஒன்றும் கானான் தேசத்துக்கு போகல, அதுக்கு முன்னாலே மோசே இப்படிலாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோசையும் போகல. அங்கே கானான் தேசத்துக்கு போக முடியாது, அவன் யோர்தானுக்கு அங்கே தாண்டி போக முடியாது. ஆனாலும் கானான் தேசத்தை பார்க்குறான், அந்த செழிப்புள்ள தேசத்தை பார்க்குறான். ஆனாலும் அவன் அங்கே போக முடியாது. ஆனால் அவன் ஜனங்கள்கிட்ட அவன் போதிக்கிறான், எப்படி நீ இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி போதிக்கிறான். எப்படின்னா நீங்கள் எல்லா நாளும் வானத்தின் மன்னாவினாலையும் அவளை போஷித்து வந்தார். இனிமேல் வந்துன்னா பயிரிட்டு அவங்க சாப்பிட்டு நிலத்தின் பலனை புசிக்கணும்.
அப்போ ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கணும். அதனால தான் என்ன செய்றாருன்னா அது சொல்கிறார், உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்குறதுல நீ போய் சேர்ந்து அதை கட்டி கொண்டு அதில் வாசம் பண்ணும்போது, அதில் வாசம் பண்ணும் போதுன்னு சொல்கிறார். வாசம் பண்ணினதுன்னு சொல்ல போது, இன்னும் போகுது. உன் தேவனாய் கர்த்தர் கொடுக்கும் தேசத்திலே பயிரிட்டு நிலத்தின் கனிகள் எல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையில் வைத்து உன் தேவனாய் கர்த்தர் நாம விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்துக்கு போய், அதாவது அந்த விளைச்சல்ல அந்த கனிகளில், அதாவது விளைஞ்ச முதல் பலன் கர்த்தருக்குரியது. அது முதல் ஃபஸ்ட்டு அதை எடுத்து ஒரு கூடையில் வச்சு என்ன செய்யணும், கனிகளாம் முந்தின பலன் எடுத்து ஒரு கூடையில் வைத்து உன் தேவனாய் கர்த்தர் நம் நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்துக்கு போய் அந்நாளில் இருக்கும் ஆசாரியத்தில், அந்நாளில் எந்த ஆசாரியம் வர்றான்னு தெரியாது, ஆனால் அந்நாளில் ஆசாரியம் இருப்பான் அப்படின்னு சொல்கிறார். ஆசாரியத்தில் சென்று அவனை நோக்கி கர்த்தர் கொடுக்க தம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட கொடுத்து தேசத்தில் வந்து சேர்ந்தேன், அந்த தேசத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன், அதனுடைய பலனை நாங்கள் புசிக்கணும், நிலத்தின் கனிகளை நான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லணும். சேர்ந்தேன் என்று உண்டு தேவனாய் கர்த்தர் சன்னதியில் அறிக்கையிடுகிறேன் என்பாயாக. அறிக்கையிடுகிறேன் ஆண்டவர் முன்னால் சொல்லணும். நான் நடந்து வந்த பாதையில் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். ஆண்டவருக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும். ஆனாலும் இவன் தன்னுடைய இதில் முன்னால் நடந்த காரியங்களை சொல்லணும். நீ சொன்னபடி எங்களை இங்கே வந்து சேர்த்துட்டீரு, என்னால் நாங்கள் முதற் பலனை அவங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி அந்த காலத்தில் உள்ள ஆசாரியன் போய் காமிக்குன்னு சொல்கிறார். அப்பொழுது ஆசாரியன் அந்த கூடையை கையில் வாங்கி அதே தேவனாய் கர்த்தருக்கு பலிபீடத்துக்கு முன்பாக வைக்கக்கூடாது, அவன் பலிபீடத்துக்கு நேரம் வைக்கணும். ஆசாரியன்கிட்ட கொடுக்கும்போது அவன் வந்து நான் காணிக்கையை பூரா, அந்த பண்டிகையின் காணிக்கையை பூரா கொண்டு வர்ற மாதிரி அந்த காணிக்கையை வாங்கி என்னோட கர்த்தருடைய சந்நிதியில் வைக்கணும். கர்த்தரின் பலிபீடத்தில் முன்பாக வைக்க கடவன். அப்பொழுது உன் தேவனாய் கர்த்தர் சந்தை நின்று வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தனாயிருந்தான், அவனை கொஞ்சம் ஜனத்தோட எகிப்துக்கு போய் அவனிடத்தில் பரதேசியாக சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதியானான். அவன் முன்னால் அறிக்கையிடணும். முதல்ல அறிக்கையிடணும். எப்படி அறிக்கையிடணும்னா, என்னுடைய தகப்பன் யாருடைய தகப்பன்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அவங்கெல்லாம் என்ன சொன்னால் பரதேசியாய் வாழ்ந்தாங்க, கானான் தேசத்தில் தான் வாழ்ந்தாங்க. ஆனாலும் இவங்க என்ன செய்யணும்னா, அப்பொழுது தேவனாய் கர்த்தரில் நீ வசனி சொல்ல வேண்டியதா என்னவென்றால், என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தினாய் இருந்தான். அழிவுக்கு நேரான அப்போதெல்லாம் சீரியா தேசத்தின் நாகமான் உண்டால அவன் வந்து சீரியா தேசத்தின் படைத்தலைவனாக இருந்தான். அந்த அழிவுக்கு ஒப்பான தேசம்னு சொல்கிறார். அந்த தேசத்தை அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தினாய் இருந்தான், அந்த தேசத்தில் இருந்தான். அவன் கொஞ்சம் ஜனத்தோட எகிப்துக்கு போய், அவன் கொஞ்சம் ஜனத்தோட 70 பேர் தான் போனாங்க அங்கே எகிப்துக்கு. அந்த யாக்கோபினுடைய சந்ததி அந்த 12 கோத்திரம் வந்து என்ன சொன்னால் 70 பேர் தான் எகிப்துக்கு போனாங்க, பிழைப்புக்கு போனாங்க. ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு அவங்க 70 பேராக போனாங்க. அங்கே போய் அந்த நாட்டை அவங்க செழிக்க வைக்கிறாங்க. அங்கே போய் ஆடு மாடுகளை எல்லாம் வளர்த்து அந்த நாட்டை செழிக்க வச்சதுனால அவன் கொஞ்சம் ஜனத்தோட எகிப்துக்கு போய் அவ்விடத்திலே பரதேசியாக சஞ்சரித்தான். அங்கே பரதேசியை போல சஞ்சரித்தான், அந்நிய நாட்டான், பரதேசியை போல சஞ்சரித்தான். அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதியான, அங்கே பலத்த திரட்சியான ஜாதியானு சொல்லி போட்டிருக்கு பைபிளில். அப்போ அங்கே போய் பலுகி பெறிட்டாங்க. 7 லட்சம் பேர் அவங்க வராங்க, புருஷர்கள் மட்டும். அவங்க அங்கே கானான்லேருந்து பாலைவனத்து மூலமாக கானான் தேசத்துக்கு வராங்க. 7 லட்சம் 70 பேராக போனவங்க வந்து 7 லட்சமாக பெருகிட்டாங்க. அப்போ ஆண்டவர் எப்படி அதுக்குள்ள 400 வருஷம் நீ அடிமைப்பட்டிருப்பான்னு சொன்னார் ஆண்டவர். அந்த ஆபிரகாம் பலியிடும் பொழுது அந்தியான நேரத்தில் அந்த அந்த துண்டங்கள் வழியே கடந்து போகும்போது நிச்சயமாக நீ அறிய கடவாய், உன்னுடைய ஜனங்கள் 400 வருஷம் எகிப்திலே அடிமைப்பட்டிருப்பார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ நிச்சயமாக அறிய கடவா, நீ அங்கே அடிமைப்பட்டிருக்கணும்னு சொன்னார். அப்போ அது எல்லாமே நிறைவேற்ற தேவனாக இருக்குது. ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும், ஆண்டோடைய சித்தம் தான். அங்கே போய் அவங்க பலுகி பெறுவனாங்க, நிறைய ஜன திரட்சி ஆயிட்டாங்க. 7 லட்சம் பேர், புருஷர்கள் மட்டும்தான் எவ்வளோ பேர் இருப்பாங்க நீ பார்த்துக்கிடுங்க. பலத்த திரட்சியான ஜாதியானான். எகிப்தர் எங்களை ஒடுக்க, எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது, ஏன்னா இவங்க பெருகிட்டாங்க. அந்த ஜனங்களை விட இந்த ஜனங்கள் பெருகினதுனால கடினமாக வேலை கொடுத்து அவங்கள மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கணும் எகிப்தினுடைய வேலை. ஏன்னா நாடு எகிப்து நாடு. அப்போ அவங்க நல்ல விளைச்சல் உள்ள நாடு, எகிப்து நதி ஓடுது, நைல் நதி ஓடுறதுனால செழித்த நாடு. அதனால் இவங்களை அடிமைப்படுத்தி கொண்டு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால எகிப்தர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலை சுமத்தின போது
கடினமான வேலை சுமத்தின போது நிறைய வேலை கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு. நிறைய ஜனங்கள் பெருகிட்டு இருக்கும்போது அடிமைத்தனம் மாதிரி நிறைய வேலை கொடுத்து ஆளோட்டிகள் நிமித்தம் நிறைய அவங்கள துன்பப்படுத்துறது. ஏன்னா இவங்க வந்து சாந்தங்குள்ள குணம் உள்ளவங்க எபிரேயர்கள். அவங்க வந்து வம்பான காரியங்களுக்கும் மற்ற காரியங்களுக்கும் தன்னோட வேலை உண்டு காரியங்களான சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்கிறதுனால அதிகமாக அவங்கள வேலை வாங்கிட்டாங்க. எகிப்தியர் குடுமி உள்ளவர்கள். எங்கள் பிதாக்களின் தேவனாயை நோக்கி கூப்பிட்டோம். அப்போ தான் அவங்களுக்கு வருது, கண் திறக்குது. அப்போ தான் என்னன்னா, நான் இவ்வளோ அடிமைப்பட்டு வேலை செய்யணுமா? நாங்கள் யாருக்கும் அடிமைப்படவில்லைன்னு யூதர்கள் சொல்லுவாங்க. யாருக்கும் எங்களுக்கு அடிமைகள் இல்லை என்று சொல்லுவார் ஆண்டவர். நீங்கள் பாவத்துக்கு அதுனா பாவத்துக்கு அடிமைன்னு ஐயா சொன்னார். அவங்க சொல்லி காட்டுவார். இவங்க அடிமை இல்லாமல் வாழ்ந்தாங்க. ஏன்னா இவங்க வந்து கர்த்தருடைய ஜனங்கள். அதனால் முறையிட்ட போது அவங்க முறையிடுறாங்க. நான் ஒரு வருஷம் நிறைவேறின உடனே தான் ஆண்டவர் இறங்கி தூதனை அனுப்பி இறங்கி அவங்கள விடு வைக்கிறார். எங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தரை கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கட்டி எங்கள் சிறுமையும் எங்கள் வருத்தத்தையும் எங்களை ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய போயிருந்தாலும் மகா பயங்கரனாலும் அடையாளங்களாலும் அற்புதங்களாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எகிப்தியனும் களவாயிலிருந்து அவங்களை அடிமைத்தனத்தில் இருந்து ஆண்டவர் அவங்கள மீட்டு கொண்டு வர்றாரு. அவங்க மோசையை மீட்டு கொண்டு வந்தால் இல்லை, மோசை மூலமாக மீட்கப்பட்டாங்க. ஆண்டவர் தான் இறங்கி இவங்க அடிமைத்தனத்தை பார்த்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே சொந்த ஜனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யெகோவா தேவனை ஆராதிக்கிறாங்க. மற்றவங்களாம் ஆராதனை வேற தேவன். இவங்க யெகோவா இருக்கிற தேவனை அவங்க ஆராதிக்கிறதுனால அவங்கள விடுவிக்கிறார். பலத்த கையினாலும் ஓங்கிய பயத்தினாலும் மகா பயங்கரம் அந்த இது வாதை வந்துச்சு. தலைப்பிள்ளை சங்காரம், இருள், எல்லா வாதைகள் 10 வாதைகள் வந்துச்சு. அப்போ கூட அவங்க சொல்லணும் கேட்கல. கடைசியில் உள்ள வாதையிலும் சொன்னோன்னு கேட்டு அனுப்பிட்டாங்க. திருப்பி சமுத்திரத்தின் வலையை அழிந்து போனார்கள். அதனால தேவன் மகிமைப்பட்டார். பார்மவன் மூலமாக என்னுடைய நாமம் மகிமைப்படும் சொன்னதுனால அவனுடைய எல்லா இராணுவமும் அந்த செங்கடலில் விழுந்து இறந்து போனாங்க. திருப்பி அவனை இது பண்ணுறது, ஃபோர்ஸ் பண்ணுறது. ஒருத்தர் எளியவன்னா அவனை அதிகமாக ஃபோர்ஸ் பண்ணுறது. அந்த மாதிரி பண்ணது ஆண்டவர் அவங்கள முற்றிலும் அழித்து போட்டார். அதை கண்டு அவங்க வந்து ரொம்ப விசுவாசிக்கிறாங்க ஆண்டவர் மேலே. எங்களை விடத்துக்கு அழைத்து கொண்டது பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். அது பார்த்தீங்களா, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். அவங்க கஷ்டப்பட்டு வனாந்தரத்தின் வழியாக போய் செங்கடல் 40 நாள் பிரயாணம் பண்ணதை அவங்க என்னென்னா 40 வருஷம் பிரயாணம் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய அறியாமைனால தன்னுடைய கற்பனையில் எல்லாம் போதிக்கிறாரு. சொந்த ஜனங்களாக அவங்களை கூட்டி சேர்க்கிறாரு. இவங்க லகுவாக நடந்து வராங்க. ஆனாலும் முறுமுறுத்துக்கிட்டே வர வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் சொல்லிட்டாரு. அந்த பிள்ளை அப்படி இருக்கும்போது அவர் ஆண்டவர் நேசிக்கிறாரு. அவங்கள இப்போ எகிப்து பாலும் தேனும் ஓடு தேசத்தில் ஒன்று சேர்க்க போகிறாரு. அவ்விடத்திலே அழைத்து கொண்டு வந்து எங்களுக்கு பாலும் ஓடும் தேசமாக இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். அதுக்கு தேசத்தை எங்களுக்கு கொடுத்தாருன்னு சொல்லணும், கொடுத்தாருன்னு சொல்லணும். அந்த கூடையில் அந்த பழங்கள்லாம் வச்சு அவங்க அந்த முதல் பழங்கள்லாம் வச்சு எங்களுக்கு ஆண்டவர் சொன்னபடி எங்களுக்கு செய்து முடித்தார் அப்படிங்கிறத சொல்கிறான். இப்பொழுதும் இதோ கர்த்தாவே தேவரீரை கொடுத்த நிலத்தின் கனிகளாகிய முதல் பலனை கொண்டு வந்தேன்னு சொல்லி உன் தேவனாய கர்த்தரில் அதை வைத்து கர்த்தருடைய சன்னதியில் பணிந்து உடனே அந்த கூடையில் உள்ள எல்லாம் வச்சு அவரை பணியணுங்கிறார். யெகோவா தேவன் இருக்கிறவராக இருக்கிறார். ஆதியும் அந்த மாதிரி சொருப்பு அருவி சொருப்பி, அவருக்கு ரூபம் கிடையாது. அவரை நீ நினைச்சனும் யெகோவா தேவனை வணங்கணும்னு சொல்கிறார். அதெல்லாம் சொல்லி வணங்கணும். கர்த்தருக்கு தெரியும். ஒரு கம்ப்யூட்டரில் உள்ளதே நம்மளுக்கு தெரியும் பொழுது கம்ப்யூட்டரை உண்டாக்கின தேவனுக்கு தெரியாமல் இருக்குமா? நீங்கள் என்ன செஞ்சாலும் ஒரு நிமிஷத்தில் அவர் பார்த்துருவார். அது நம்ம முதலாவது அறியணும். நம்ம பூமியில் என்னெல்லாம் செய்கிறோமோ ஒரு நிமிஷத்தில் என்னெல்லாம் செய்கிறோமோ அவர் கிளியராக அவருடைய பிள்ளைகளை பார்த்துட்டு அறியும். என்ன பிள்ளை இப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீ என்ன செய்யணும்னா தேவனுடைய சன்னதியில் வந்து நீ சொல்லணும், இது எல்லாமே சொல்லணும், கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லணும்னு சொல்கிறார். பணிந்து நீயும் லேவியனும் அவனிடத்தில் இருக்கிற பரதேசியோட வீட்டில் கர்த்தர் உனக்கு விட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தம் சந்தோஷப்படுகிறீர்களாக. சகல நன்மையும் விளைச்சல் வந்துட்டு, அது வந்துட்டு, இது வந்துட்டு, எல்லாமே வந்துட்டு. அப்போ நீ அதில் பலனை பூசித்து சந்தோஷப்படும் சொல்லியிருக்காரு. நீ நாளைக்கு நீ சேர்த்து வைக்கான்னு சொல்லலை, அப்படி சொல்லவே இல்லை ஆண்டவர். அன்றன்றைக்குள்ளே அப்போ தான் எங்களுக்கு தாரம் சொல்ல. இப்போ நாளைக்கு சேர்த்து வைப்பாங்க. இப்போ உள்ள காலங்களில் நாளைக்கு நம்ம ஃபேமிலி அப்படி இருக்கணும், சந்தோஷம் சேர்த்து வைப்போம். பழைய ஏற்பாடில் அப்படி இல்லை. சந்தோஷப்படணும். உன்னுடைய முதல் பலனை கொண்டு வந்து நீனும் மனமகிழ்ச்சியாய் புசித்து நாளை தினம் கர்த்தருடையது. ஆனால் இந்த காலம் அப்படியே மாற்றிட்டான். அது அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். உங்களுக்கு வேண்டியது உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அதனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அது நீந்திடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அது அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். உலகத்தின் மக்கள் அஞ்ஞானிகளை நாடி சேர்த்து வைப்பாங்க. அப்புறம் அவங்க ஒன்றுமே அனுபவிக்க முடியாமல் போயிடுவாங்க. ஆண்டவருடைய இது அப்படி இல்லை. முதல் பலனே கொண்டு வந்து அவருக்கு எல்லாம் செஞ்சு
பிள்ளை திக்கற்றவனையும் லேவியனும் அவனிடத்தில் இருக்கிற பரதேசி உன்னிடத்தில் கர்த்தர் உனக்கு விட்டாருக்கும் அனுக்கிரகம் என்ன சகல நன்மை நிமித்தம் சந்தோஷப்படுவீர்களாக. சகல நன்மை நிமித்தம் சந்தோஷப்படுவர்களாக. தசபாகம் செலுத்தும் வருஷமாகிய 3ஆம் வருஷத்திலே நீ உன் வரத்திலெல்லாம் 10 எடுத்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் வாசலில் புசிக்கிற திருப்தியாகும்படி அவளுக்கு கொடுத்து தீர்ந்த பின்பு உன் தேவனாய் கர்த்தர் சந்நிதியில் போய் அதை நோக்கி தேவனுக்கு எனக்கு கொடுத்த எல்லா கட்டளையிலும் நான் பரிசுத்தமான பொருட்களை வீட்டில் எடுத்து கொண்டு வந்த லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் கொடுத்தேன். உம்முடைய கட்டளையில் ஒன்றை நான் மீறவும் இல்லை மறக்கவும் இல்லைன்னு சொல்றார் ஆண்டவர். தசோபாகம் கர்த்தருடையது. அந்த இதுன்னு சொன்னான்ல, யாக்கோபு பொருத்தர பண்ணல, நீர் எனக்கு கொடுத்தது எல்லாவற்றிலும் நான் உமக்கு தசோபாகம் செலுத்திட்டு போவேன்னு சொன்ன மாதிரி தான் ஆண்டவர் அவனா கேட்டுக்கிட்டது. ஆண்டவர் அவருக்கு தேவையா, ஆண்டவருக்கு கொடுப்பேன் உமருக்கு கொடுப்பேன்னு அவன் நேர்ந்தான். அதே இதுதான் அந்த கட்டளை அப்படியே கடைப்பிடிக்கிறான். திருப்பி ஆண்டவர் அவனை பெருக்கமான ஆசீர்வாதத்தில் ஆசீர்வதிக்கிறார். அப்போ முதற் பலனை கொண்டு வந்து நீ கர்த்தருடைய சந்நிதியில் மகிழ்ந்திருக்கணும். அது லேவியனுக்கும் திக்கற்றவனுக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்குன்னு சொல்ல. இதில் என்னென்னா 3 வருஷம் சேர்த்து தான் தசோபாகம் கொண்டு போய் சொல்லியிருக்காரு. தசோபாகம் செலுத்தும் வருஷமாகிய 3ஆம் வருஷத்திலே 3 வருஷம் கழித்து தான் அதை கொண்டு போகணும். ஏன்னா மாதம் அவனுக்குள்ள வருமானங்களில் அவன் தசோபாகம் நீ கர்த்தருக்கு சேமித்து வைக்கணும்னு சொல்கிறார். அதில் நீ அதை எடுக்காண்டா, அதை உனக்கு சேமித்து வை. நான் எனக்கு கர்த்தர் என்னை இப்படி ஆசீர்வதிச்சிருக்காரு. அதில் 10ல் 1 தசோபாகம். ஆனால் தசோபாகத்தை எடுத்து அவருக்குள்ளே ஆண்டவர்களுன்னு எடுத்து வைக்கணும்னு சொல்கிறார். உன் தேவனாய கர்த்தர் போய் அவருடைய கொடுக்குற எல்லா கட்டளையின்படியும் அவருடைய பரிசுத்தமான பொருட்கள் வீட்டில் எடுத்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் கொடுத்தேன். உம்முடைய கட்டளையில் ஒன்றை நான் மீறவும் இல்லை மறக்கவும் இல்லை. உம்முடைய கட்டளை நான் ஒன்றும் மீறவும் இல்லை, அதை மறக்கலை, எல்லாம் ஞாபகத்திலே இருக்கணும். ஆண்டவருக்கு கொடுக்கணும் உள்ளத்தில் நினச்சிட்டான்னா அதை மாற்றவே கூடாது. மாற்ற பல வழி பண்ணுவான். ஆனால் காணிக்கையில் வந்து நம்ம மனதையும் வைக்கக்கூடாது. ஆண்டவருக்குரியது. அது யார் கொடுத்தா, லேவியனுக்கு கொடு, ஆண்டவரை சாப்பிடுவார். லேவியனும் திக்கற்ற பிள்ளையும் அவங்க தான் சாப்பிடுவாங்க. லேவியனும் ஆசாரியனும் திக்கற்ற பிள்ளைகளும் இவங்களுக்கு தான் அந்த தசபாகம் அவங்களுக்கு உள்ளது. அதை நம்ம என்ன சொன்னால் மனதில் வைக்க அது இது பண்ணக்கூடாது. அவருக்கு வச்சிடணும். அதை காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்தக்கூடிய நேரத்தில் செலுத்தணும்னு சொல்கிறார். நான் மறக்கவும் இல்லைன்னு சொல்கிறேன். நம்முடைய கட்டளைகளே ஒன்றை நான் மீறவும் இல்லை மறக்கவும் இல்லை. நான் துக்கம் கொண்டாடுற போது என்ன பார்த்தீங்களா, அதில் என்ன சொல்கிறாருன்னா, நான் துக்கம் கொண்டாடுகிற போதும் அதிலே புசிக்கவும் இல்லை, தீட்டான காரியங்களுக்கு அதில் ஒன்றையும் எடுக்கவும் இல்லை. பார்த்தீங்களா, ஒரு துக்கம் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு செலவு வந்து துக்க வீடு வந்துட்டு அந்த காணிக்கையிலேருந்து எடுக்காதங்கிறார். அதான் அறியணும் நம்ம. எப்படின்னா, நான் துக்கம் கொண்டாடும் போதும் அதில் புசிக்கவும் இல்லை, அதிலேருந்து நான் எடுத்து சாப்பிடல. கர்த்தருக்கு கொடுத்ததை நம்ம அதை இதே பண்ணக்கூடாது. அதை கொடுத்தாச்சு, அது அப்படியே மறந்துடணும். ஆண்டவருக்குள்ளே காணிக்க அதுக்கு என்றைக்கும் ஆண்டவருக்கு செலுத்தக்கூடியது. அதில் உன் இருதயத்தை நம்ம நுழைக்கவே கூடாது. நம்ம இருதயம் திருக்குள்ளே மகா கேடு உள்ளது, இப்படி செஞ்சுட்டான்னு அப்படி செஞ்சுட்டான்னு சொல்லும். அதெல்லாம் வேண்டாம். ஆண்டவருக்குள்ளே காணிக்காதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் பழைய ஏற்பாடிலே இவ்வளோ தெளிவாக சொல்கிறார். அப்போ நம்மளோட உள்ளந்திரியங்களை அறிகிற தேவன் எவ்வளவு பரிசுத்தமாய் நம்மளை வச்சு காத்துக்கிட்டாரு. அதில் நம்ம என்ன சொன்னால் மனதை செலுத்தக்கூடாது. காணிக்க கர்த்தருக்குரியது. அதில் நம்ம இதயத்தை ஒன்றும் பண்ணக்கூடாது. அதெல்லாம் அந்த காரியத்தில் என்ன சொல்கிறேன், நான் துக்கம் கொண்டாடும் போது அதில் புசிக்கவும் இல்லை, தீட்டான காரியங்களுக்கு அதில் ஒன்றையும் எடுக்கவும் இல்லை, இளவு காரியக்காக அதில் ஒன்றையும் படைக்கவும் இல்லை. இளவான காரியத்தில் ஒரு 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 இளவான காரியம், இளவுன்னா இறந்து போகிறது, அதுலேருந்து வர்ற வருமானமும் மற்றதுலேயும் அதில் ஒன்று வைக்கக்கூடாது. ஒரு தீங்கான ஒரு காரியத்தில் வந்து வருமானம் வந்துச்சுன்னா கூட அதில் நம்ம அதில் செலுத்தவே கூடாது. இது தீங்கான காரியம்னு தெரியும், ஆனால் அதில் உள்ள அதை எடுத்து கர்த்தருக்கு காணிக்க செலுத்தக்கூடாது. ஆண்டவர் அதை பார்க்குறாரு. அப்போ உனக்கு அனித்தியமாக வந்த சம்பாத்தியத்தில் கூட கர்த்தருக்கு காணிக்க வைக்கக்கூடாது. அனித்தியமாக உனக்கு காணிக்க உனக்கு வந்துச்சுன்னா அதில் நம்ம கொடுப்பேன் அப்படின்லாம் ஆண்டவர் விரும்பவே இல்லை. நீ உண்மையாக உழைச்சி 10 ரூபா கொடுத்தாலும் ஆண்டவர் நிம்மதி தான். நீ கோடி ரூபா கொடுத்தாலும் அந்த இதெல்லாம் கொடுத்தாலும் அனித்தியமாக வந்த பொருளை ஆண்டவர் காணிக்க விரும்பவே மாட்டார். அதில் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறார். இளவுக்காக அதில் ஒன்றையும் படைக்கவும் இல்லை, நான் தேவனாய் கர்த்தர் சென்றதுக்கு கீழ்ப்படிந்து தேவரீர் எனக்கு கட்டிட்ட சகலமும் செய்தேன். தேவரீர் எனக்கு கட்டிட்ட சகலமும் செய்தேன்னு சொல்கிறான். அப்படின்னு பொருத்தனை பண்ணன்னு சொல்கிறான். தேவரீர் எனக்கு கட்டளிட்டபடி சகலமும் செய்தேன். நீர் உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து உமது ஜனமாகிய இஸ்ரவேலையும் நீர் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை ஆசீர்வதியும் என்று சொல்வாயாக. ஆசீர்வாதம்னு சொல்லணும். ஆசீர்வாதம் சொல்லாட்ட வர உன் வாய் மூலமாக தான் ஆசீர்வாதம் வரும்போது ஆண்டவர் தம்முடைய வாய் மூலமாக தான் நம்ம பயன்படுத்தி சில வார்த்தைகளை நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அது லேவியன் மூலமான நம்மளை வாயின் வார்த்தைன்னு சொல்லி நம்மளை ஆசீர்வதிப்பார்.
நமக்கு போதிக்கிறவர் மூலமாக ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அதனால் இந்த வார்த்தையை சொல்லுன்னு சொல்கிறார். எப்படின்னா, நீர் உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து. பரிசுத்த தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். எப்பொழுதும் அவருடைய கண்கள் திறந்து கொண்டு இருக்கிறது. பரலோகத்திலிருந்து நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். அதான் சொல்கிறார், நீர் உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய. பரிசுத்த வாசஸ்தலம், பரிசுத்தர் பரிசுத்தந்து கொடானு கொடி தூதர்கள் அவர்களை போற்றி பாடிக்கொண்டே இருக்கிறார். அவர் அங்கேருந்து பார்க்குறாராம். நீர் உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து. பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து. அவருக்கு தூரம் டிஸ்டன்ஸு மெயின் கிடையாது. நமக்கு மனுஷனுக்கு தான் டிஸ்டன்ஸு 50 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர்லாம் பார்க்க முடியும். அவர் அங்கே பரலோகத்தில் காணக்கூடாத தூரத்திலிருந்து ஒருவரும் எண்ணக்கூடாதமான பாஷை பேசுகிற சட்டத்தை கேட்டு பவுல் சொன்னது போல் அங்கேருந்து நோக்கி பார்க்குறாராம். உமது பரிசுத்த வாசஸ்தலமாய் பரலோகத்தில் நோக்கி பார்த்து உமது ஜனங்களையும் இஸ்ரவேலரையும் நீர் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே எங்களுக்கு கொடுத்த பால் எங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டார். கொடுத்து முடிச்சாச்சு. ஆனாலும் இவங்க ஒன்றும் போகல. இப்படிலாம் செய்ய சொல்லி மோசே கற்பிக்கிறான். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை ஆசீர்வதி என்று சொல்வாயாக. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை ஆசீர்வதின்னு சொல்வாயாக. பாலும் தேனுன்னா பாலும் ஓடுது தேனும் ஓடுதுன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. பால் ஓடுது தேசம்னா அவ்வளோ செழிப்பு மேய்ச்சல், அவ்வளோ ஆடு மாடுகள் திரட்சி, அவ்வளவு பால் வளம். அப்போ வந்து பாலும் தேனும் ஓடுற மாதிரி தான் அது. அவ்வளோ செழிப்பு. தேன் சும்மா வருமா? நல்ல செழிப்புள்ள தேசத்தில் இருந்தால் தான் அந்த கனிகளை புசித்து அந்த பூக்களை இது பண்ணி தேன் நிறையா இருக்கும். தேன் இல்லாட்டா அந்த உலகத்தில் நம்ம வாழவே முடியாது. மகரந்த சேர்க்கை இல்லாட்டா வாழவே முடியாது. அதனால் அதுதான் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா கனிகளை பெருகச் செய்கிறது. அந்த மாதிரி செழிப்பு உள்ள தேசம். அதுதான் அந்த ஆண்டவர் இதெல்லாம் எழுதுவார். பாலும் தேனும் ஓடுகிற தேசம், செழிப்பு உள்ள தேசம், இயற்கை வளங்கள் உள்ள தேசம். அதான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை ஆசீர்வதியும் என்று சொல்வாயாக. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை ஆசீர்வதியும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தரும் அதனுடைய வேதனை கூட்டான்னு சொல்கிறார். அவர் ஆசீர்வதிக்காட்டா ஒன்றுமே இல்லை. அப்படியே வானம் காஞ்சி போயிடும். அவர் ஆசீர்வதிக்கணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கணும் நம்மளுக்கு, ஒவ்வொருத்தருக்கு இருக்கும். நீ சொல்லணும், பாலும் தேனும் ஓடுகிறதை ஆசீர்வதி சொல்வாயாக. சொல்லணும். சொன்னால் தான் அந்த ஆசீர்வாதம் பலிக்கும். இந்த கட்டளின்படியும் நியாயத்தின்படியும் நீ செய்யும் பொருட்டு உன் தேவனாய கர்த்தர் கட்டளையிடுகிறார். இந்த கட்டளின்படியும் நியாயத்தின்படியும் செய்யும் பொருட்டு இன்று உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிறார். இன்று கட்டளையிடுகிறார் சொல்கிறார். ஆகையால் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவைகளை காத்து நடக்க கடவாய். முழு இருதயமும் முழு ஆத்துமா ஒன்று வந்துடும். ஒன்காட நம்ம விசுவாசிக்கிறோம். தேவன் ஒருவர். அந்த ஒருவர் ஒன்காட விசுவாசிக்கும் பொழுது ஒரே தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அவர் அருபிஸ்வரபி. முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவைகளை காத்து நடக்க கடவாய். கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்றும் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்றும் நான் அவர் வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கைக்கொண்டு அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவேன். பார்த்தீங்களா? அதை எப்படி என்னெல்லாம் சொல்கிறாருன்னா, அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கைக்கொண்டு அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவேன். அவர் சொன்ன கற்பனை நியாயம் அது எல்லாமே நான் கீழ்ப்படிவேன் என்று நீ இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய். இன்று கீழ்ப்பேன் என்று வாக்கு கொடுத்தாய். சொல்லிட்டான். ஆசீர்வதின்னு சொல்லிட்டான். வாக்கு எல்லாமே கொடுத்தாய். கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லியிருக்கிறபடி நீ அவருடைய கட்டளையெல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய் என்றும். எனக்கு சொந்த ஜனம், ரைட்ஸு. சொந்த ஜனம்னா அப்படி சொந்தம், அடுத்த சொந்தம். தேவன் சொந்தங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த காலத்தில். அப்போ நீ எனக்கு சொந்த கர்த்தருக்கு நம்ம என்ன சொந்த ஜனங்கள் சொல்கிறார். நீ என்னுடைய கட்டளையெல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாக இருப்பாய் என்றும் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையும் உனக்கு சிறந்தா இருக்கும்படி செய்வேன் என்று நான் சொன்னபடியே உன் தேவனாய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாக இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லியிருக்கிறார் என்றான். மோசே என்றான் அப்படின்னு சொல்கிறான். உனக்கு எல்லாமே பரிசுத்த ஜனம் சொல்லிட்டார். எப்படின்னா, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதியை பார்க்கிறோம். ஆண்டவர் தான் எல்லா ஜாதியுமே உண்டாக்குறார். கிறிஸ்தவங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் உண்டாக்குறான்னு கிடையாது. எல்லா ஜாதியும் உண்டாக்குறதே தேவன் தான். எல்லா ஜாதியும் உண்டாக்குன தேவன். அதனால தான் சொல்கிறாரு, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலும், எல்லா ஜாதியும் பார்க்கலும் சொல்கிறார். புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்க பண்ணும்படி செய்வேன் என்றும். உன்னை புகழ்ச்சி, கீர்த்தி,
மகிமையிலும் உன்னை சிறந்திருக்க பண்ணும்படி செய்வேன் என்று நான் சொன்னபடியே உன் தேவனாய கர்த்தரான எனக்கு உன் தேவனாய கர்த்தரான எனக்கு. அது பார்த்தீங்களா, ஒரே வேர்ட்ஸ் தான். உன் தேவனாய கர்த்தரான எனக்கு. உன் தேவனாய கர்த்தர், உன் தேவனாய கர்த்தர் தான் எல்லாம் சொல்லுவோம். அவர் உன் தேவனா, உன்னுன்னா சொந்த ஜனங்கள், உன் அயலான் கிடையாது, உன் சொந்த ஜனங்கள். அதனால தான் உன் தேவனாய கர்த்தரான எனக்கு, உன் தேவனாய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாக இருப்பார். பரிசுத்த ஜனம், அசுத்த ஜனம் அல்ல. அசுத்தமான காரியம் அவன்கிட்ட ஒன்றுமே காணப்படக்கூடாது. தேவன் பரிசுத்தர், ஆகையாலும் நீங்களும் பரிசுத்தராக இருங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போது நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கன்னு சொல்கிறார் ஆண்டவர். அப்போ அவர் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை அறியானேன்னு சொல்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தோடு நம்ம பரிசுத்தத்தோடு போகணும். பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு எல்லாமே தெரியும். பரிசுத்தத்துக்கு எதிரியானது அசுத்தம். இந்த அசுத்தத்தை பார்க்கும்பொழுது நம்ம பரிசுத்தத்தை நினைவு கூறணும். பரிசுத்தராகிய தேவன் நம்மளோடு இருக்கிறாரு. நம்ம ஏன் அசுத்தத்தை பார்க்குறோம், அசுத்தமான காரியங்களை ஏன் நம்ம மனதை செலுத்துகிறோம்னு சொல்லிட்டு நம்ம விலகி போகும்பொழுது அது போயிடும். பரிசுத்தங்கிறது தூய்மையால் ஒன்றுமே இருக்காது. எல்லாம் என்ன ஒரு மாசு இருக்காது. பரிசுத்தத்தில் அழுக்கில் மாசு நிறைய இருக்கும். அது நம்ம பார்க்குறோம். பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன் சொல்கிறார். அவர் பாவம் தான் அசுத்தம். அதான் என்ன சொல்கிறாருன்னா, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்க பண்ணும்படி செய்வேன் என்று நான் சொன்னபடியே நீ உன் தேவனாய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய். பரிசுத்த ஜனம் சொல்கிறார். நீ எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய். அவர் இன்று உனக்கு சொல்லியிருக்கிறார் என்றான். அவர் இன்று ஆண்டவர் சொல்ல ஆண்டவர் தேவனாய கர்த்தர் அந்த கிருபாசனத்திலேருந்து மோசைகிட்ட சொல்ல ஜனங்களுக்கு கற்பிக்கிறான். நீ இப்படிலாம் அங்கே போய் இருக்கணும், அங்கன்னு போகல, அங்கே கானான் தேசத்துக்கு போகல, அதுக்கு முன்னாலே நீ இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி தேவன் எல்லாவற்றையுமே மோசை மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியப்படுத்துகிறார். ஜனங்கள் அப்படியே செய்வோம் என்று சொல்லுகிறார்கள். அவர் இன்று உனக்கு சொல்லியிருக்கிறார் என்றார். அவர் இன்று உனக்கு சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார் எப்படி? அவர் சொல்லிட்டாரு, நீ அங்கே போய் அப்படிலாம் இருக்கணும் பாலந்தேனும் ஒரு தேசத்தில் அப்படின்னு சொல்கிறார். இதோட அந்த அதிகாரம் முடிஞ்சுது. கிட்டத்தட்ட 19 வசனங்கள் முடிஞ்சிட்டது. அப்போ இனிமேல் 27ஆம் அதிகாரம் தியானிக்க இருக்கிறோம். இதில் என்ன நம்ம பார்க்கும்பொழுது என்னென்னா, நீ அங்கே போன உடனே உன்னுடைய முதற்பலனை கொண்டு வந்து ஆசாரியனும் உனக்கு விட்ட கட்டிலின்படியே நீ மகிழ்ந்திருக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும். தசோபாங்களை வச்சு நம்ம வைக்கும்போது அதில் நம்ம இதயத்தை செலுத்தாபடி ஆண்டவர் செலுத்தக்கூடிய காரியத்தில் 3 வருஷத்தில் ஒரு ட்ரிப்பு போய் செலுத்தி தீர்க்க வேண்டும். ஆண்டவர் அதை பார்ப்பார். ஆண்டவருக்கு தெரியாத காரியம் ஒன்றும் இல்லை. அதனால் என்ன சொன்னால், நாம் புதிய ஏற்பாட்டு மக்களாகிய நாமும் பழைய ஏற்பாட்டினோடு நம்மளை சேர்ந்து ஆண்டவரை மயப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்ம ஒவ்வொரு ஆசீர்வதிப்பார். ஜெபம். நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக தந்தையே, பரிசுத்த பிதாவே, நீர் எங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் நீதிகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறப்பா. நாங்கள் உங்களுடைய சொந்த ஜனமாக இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் சொந்த பிள்ளைகளாக இருக்கோம் கர்த்தாவே. பிள்ளைகள் மாம்சத்து ரத்தத்தை உடையவர்களாக இருக்க, அவரும் மாம்சத்து ரத்தத்தை உடையவராகிய மாம்சத்தில் வெளிப்பட்டீரப்பா. சோத்திரம்ப்பா. எசப்பா உமக்கு தோத்திரம். நீரே ஆவியான தேவன், நித்திய தேவன், சதாகாலம் வாழ்கிறவர், பரிசுத்தரப்பா. எங்களுக்காக நீர் சிலுவையிலே உம்முடைய ரத்தத்தை முழுவதும் சிந்தி எங்களை மீட்டு கொண்டீரப்பா. கிருபையினாலே மீட்டு கொண்டீரப்பா. ஆனால் கிருபைக்கு பாத்திரராய் நாங்கள் ஒவ்வொருவரும் ஜீவிக்க கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். குறைகள் குற்றங்களை மன்னிங்க. மாம்ச சிந்தை எங்களிருந்து எடுத்து போடுங்க. ஆவியின் சிந்தித்தாங்க. பரிசுத்தாவினாலே நடத்தப்பட்டு ஒவ்வொரு நாளும் உம்முடைய அன்புக்குள்ளே எங்களை வளர செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். சுத்த இருதயத்தை தாங்க. நிலைவரமான உம்முடைய ஆவியை எங்கள் உள்ளத்தில் ஊற்றுங்கப்பா. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென்.